ஏற்கனவே இங்க ஒரு நம்ம அரச மரம் உண்டு, பெரிய மரம் ஒன்று இருக்கு. இந்த டேங்க் கட்டுறதுனால அது என்ன ஆச்சுன்னா புடுங்கி வேற ஒரு இடத்துல நடப்பட்டுச்சு. அந்த இடத்துல நீங்க பாருங்க, நடப்பட்டது தவிர அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுங்க. இவரு நம்ம கீழ்கொட்டு போதும் பஞ்சாயத்து தலைவர், இவரும் அந்த மரத்துக்காக எவ்வளவு போராடினாரு. இருந்தாலும் மரம் நம்ம இவரால் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மறுபடியும் உருவாக்கி மறுவாய்ப்பு படுத்துட்டாங்க அந்த மரத்துக்காக. இருந்தாலும் பூமி தாயால அது மறுபடியும் மீட்டு வளர முடியல. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, கீழ்குத்தப்போகம் பஞ்சாயத்து தலைவர் சார்பாக இன்னொரு அரசு கன்ற பஞ்சாயத்து தலைவராக மறுபடியும் வளர்க்கப்படுறதுக்காக அந்த இடத்துல நடப்படப்படுகிறது. அதுக்காக உங்களுடைய மூச்சினாவோ நம்ம கீழ்குத்தப்போகம் பஞ்சாயத்து பொதுமக்கள் பூராமே நமக்காக இந்த மரத்துக்காக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நான் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்திடலாம். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊத்தினாக்கா இந்த மரம் வேற மாதிரி மாறுது. ஆனா பேர் யார் சொல்லுங்க கேட்டாங்க, நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஐயா அன்பு மூலியமா பேரு நடக்கப்படும். இது இந்த டேங்க் வருதுன்னு சொல்லிட்டு அந்த டேங்க் வழியா அந்த மரம் வீணா இது அதுல மரம் டேங்க் இல்லைன்னா கட்ட முடியாத சூழ்நிலை. அதுக்கே ஏகப்பட்ட சண்டை இங்க. அவங்க இப்ப நம்ம நடப்போம்னா நட்டு போங்க, அவ்வளவுதான். அதுக்காக ஒரு குரல் இன்று எழுந்திருக்கு. தமிழன் பாதை காட்ட வந்த கரிகாலன் இன்று நிற்கிறார். வானூர் முழுக்க ஓர் சத்தம், கரிகாலன் தான் நம் வெற்றி பாதம். விவசாயி சின்னம் உயரட்டும், தமிழர் குரல் இன்று முழங்கட்டும். மண்ணின் வாசம் நெஞ்சில் வைத்து மக்கள் பாதை தேர்ந்தெடுத்து தேசியம் தீயை ஏந்தி கரிகாலன் களம் இறங்க. வானூர் மக்கள் ஒன்றாக வெற்றிக்காக குரல் கொடுக்க விவசாயி சின்னம் காட்டி புதிய வரலாறு எழுத. குரல் இன்று எழுந்திருக்கு. தமிழன்
பாதை காட்ட வந்த கரிகாலன் இன்று நிற்கிறார். வானூர் முழுக்க ஓர் சத்தம், கரிகாலன் தான் நம் வெற்றி பாதம். விவசாயி தம்பிங்களா வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கீழ்குத்தப்பாக்கம் கிராமத்துல ஒரு அரச மரம் நட்டுருக்கீங்க. திடீர்னு அரச மரம் நட்டுறதுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு முதல் வணக்கத்தை தெரிவித்து சொல்லுறேன். நாம் தமிழர் சார்பாக நம்ம அரச மரம் முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம அனைவருமே தமிழர்கள் மட்டும்தான். ஏற்கனவே அந்த இடத்துல மிக பிரமாண்டமான ஒரு அரச மரம் ஏற்கனவே இருந்தது. அது இந்த ஊர் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலர், வார்டு மெம்பர் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே முதல்கணமா அங்க ஒரு மிக பெருமான ஒரு அரச மரம் ஒண்ணு அங்க ஏற்கனவே இருந்தது. அதை இவங்க என்ன பண்ணாங்களா, இங்க ஒரு டேங்க் ஒண்ணு வந்திருக்கு. அந்த டேங்க் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அந்த டேங்க் வர்றதுக்காக இவங்க இந்த அரச மரத்தை புடிங்கிட்டாங்க. புடிங்கியும் இல்லாம மறுவாழ்வு தரன்றது அரச மரத்தை அங்க நட்டாங்க. அரச மரத்தை நீங்க பாருங்க, பிரம்பாண்டமா வந்திருக்கு, வளர்ந்துருக்கு, பிரம்பாண்டமா வந்திருக்கு. ஏன்னா உச்சி அந்த டவரோட ஹைட்டா போயிருக்கு. ஆனா காத்து மட்டும்தான் வரல கூத்த போகுது மக்களுக்கு. எப்படி கண்டினியூ பண்ணுவா அப்படியே. ஏற்கனவே இங்க ஒரு அரச மரம், பிரம்மாண்டமான ஒரு அரச மரம் இருந்துச்சு. மக்கள் ஃபுல்லாமே இல்லைன்னா இருக்க ஃபுல்லாமே இந்த மாதிரி சந்திச்சு உட்காந்து இருப்பாங்க. இப்போ அந்த மரம் எங்க போச்சுங்க? இப்போ வந்து இங்க வந்து உங்களுக்கு மரம் ஆல்ரெடி இருந்து அந்த மரம் மாத்திட்டா சொல்றீங்க. இந்த டேங்க் கட்டிருக்காங்க சொல்றீங்க. இந்த டேங்க் வந்து உபயோகத்துல இருக்கா? மக்கள் எல்லாம் பயன்படுறாங்களா? உபயோகத்துல இருக்குது. பஞ்சாயத்து தலைவருக்கும், பஞ்சாயத்து கிளர்க்குக்கும், துணைத் தலைவருக்கும், துணை கிளர்க்கும் மட்டும் டேங்க் உபயோகத்துல இருக்கு. அதாவது சராசரி மனிதருக்கு குடிவாழ்வு தண்ணீர் கிடையாது. ஏனென்றால் 3 நாளா தண்ணீர் மட்டும் தண்ணி, அதாவது எப்படி சொல்லணும்னா மஞ்சள் கழிவுநீர் கலந்து வருது கீழ்குத்தப்பாக்கம் பஞ்சாயத்து. இப்போ இதனால நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாற்றம் உண்டு பண்ண. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இருந்த மட்டை எடுத்துட்டாங்க பஞ்சாயத்து மூலியமாக. இருந்தாலும் 2020 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் என் அருமை அண்ணன் கரிகாலன் அவர்கள் வழிபடுறாரு. அவருக்காக சார்பாக நாங்கள் ஒரு மரக்கன்று ஒன்று நட்டுட்டோம். இது எங்களுக்கான பெருமை இல்லை, எங்க அண்ணனுக்கான பெருமை கரிகாலன் அவர்களுக்கு. அதனால என்ன பண்ற, இந்த சமூக மாற்றத்தை தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு இருக்கு. இதனால நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நான் கீழ்குத்தப்பாக்கம் மற்றும் கிளை பொறுப்பாளராக முதலில் நான் பணிபுரிந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கிழக்கு மாவட்ட பொருளாளராக பணிபுரிந்து மக்களுக்காக சமூக சேவை இருக்கேன். அதனால என் மக்களுக்கு, என் தொகுதிக்காக நான் சேவை செய்வது இந்த ஒரு மரம் மட்டும்தான். ஏன்னா இந்த பஞ்சாயத்து ஃபுல்லாமே இந்த மரத்து மேலே ஒரு கண்ணு. இந்த மரத்தை நம்ம எப்படியாச்சும் நம்ம அழிச்சிடணும். இதனால சுற்றுச்சூழல் ஃபுல்லா பெருகுது. அதாவது நம்ம அழிக்கணுன்றதுக்காக இந்த மரத்தை ஃபுல்லா அழிச்சாங்க. ஏற்கனவே அழிச்சாங்கல்ல, அந்த மரம் எங்க போச்சு? இங்க நட்டு வச்சாங்க, அந்த மரம் ஃபுல்லா கலையுது. அதனால நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருக்குணம் மற்றும் கிளிநூறு இளவம்பட்டு உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இப்போ நாங்க புதிதாக நம் கை ஊக்கம் சேர்த்து நம்ம புதிதாக ஒரு மரக்கன்று அமைச்சிருக்கோம். இப்ப ஏற்கனவே இருந்த பெரிய மரம் நட்டு அதையும் புடிங்க எடுத்து போய் அதை நாசம் பண்ணிட்டாங்க. நீங்க சின்ன மரக்கன்று நட்டு இது பாதுகாக்கப்படுமா? எப்படிதான் அது பாதுகாப்பு? இந்த இதுவும் மறுபடியும் அந்த குண்டை போட முடியல ஐயா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கையால ஓசை தட்டினா வராது, சரி கையால தட்டி ஓசை தட்டினா மட்டுமே வருவதாக. நம் மக்கள் கீழ்குத்தப்பாக்கம் மற்றும் தென்னாகரம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மட்டும் நீர் அதுக்காக உபயோகப்படுனாக்கா மரம் நன்றாக வளரும். மரம் நன்றாக வளர்றதுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து ஒத்துழைக்குது தருமாறு தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எங்க ஊதியத்தை நாங்க முதல் கொண்டு வச்சு நாம் தமிழ் சப்போர்ட்டுக்காக அந்த மரத்தை எப்படி வளர வைக்கணுன்றதுக்காக எங்க மூலியமாக நான் கிளை சார்பாக நாங்க பண்ணி கொண்டு இருக்கோம். நீங்க அதுக்காக நீங்க பஞ்சாயத்து மூலமா கொடுத்தாலும் சரிதான், கொடுக்காம இருந்தாலும் சரிதான். இருந்தாலும் அந்த மரம் வளர்ப்பதுக்காக எங்களால் முடிந்த ஊதியத்தை நாங்க பண்ணி கொண்டுதான் இருக்கோம் கடைசி வரைக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், ஏற்கனவே இந்த ஒரு மரத்தை நீங்க நட்டுனீங்க, புடினீங்க. இனி வரும் காலையில இந்த மரத்தை நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக நட்டோம். எங்களை மாரி நீங்க பிடுங்க முடியாது. எங்க அண்ணன் சீமான் மாரி நீங்க பிடுங்க. தமிழ் தலைவர் பிரபாகரன் நாம் தமிழர்